ம். அவங்களுக்கு ஒரு டிஏ கிடையாது, மெடிக்கல் அலவன்ஸ் கிடையாது, எது இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. நீ என்ன சரக்கு போடுற? ஒரு சரக்கு ஒரு பிக்கு அடிச்சா கிக்கு ஏற வேணாமா? ஆமா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை ஒழிப்போம், நாங்கள் முதல் கையெழுத்து போடுவோம். கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தில் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த தொகுதியினுடைய அப்ப ம். அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சிதறிவிட்டது. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன நம்மளோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் என்ன டாஸ்மாக்ல வந்து போதை பத்தல, கிக்கு பத்தல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. என்ன ஒரு ஸ்டாலினுக்கு அப்புறம் இருக்கிற முதல் அமைச்சர் அவர் தான், பொதுச் செயலாளர் வேற. இப்படி பேசலாமா? என்ன கண்டிப்பா சார். என்ன என்ன எந்த எந்த மன ரீதியில பேசினாரு சொல்லுங்க. தமிழக அரசு வரலாற்றிலே ம். ஒரு சட்டமன்றத்தில் தமிழக அரசு விற்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய மதுபானங்களில் ம். போதிய அளவு போதை ஏறாதனால்தான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள விவசாய கூலி தொழிலாளர்கள், பாமர மக்கள் எல்லாம் கள்ளச்சாராயத்தை காற்றி தினந்தோறும் குடித்து வருகின்றார்கள் என்று, கள்ளச்சாராயத்தை காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம, ம். டாஸ்மாக் கடையில போதை வத்தலப்பா, நீ என்ன சரக்கு போடுற? ஒரு சரக்கு ஒரு பிக்கு அடிச்சா கிக்கு ஏற வேணாமா? நீ கவர்மெண்ட்ல விக்கிற சரக்குல கிக்கு இல்ல. கிக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அவன் கள்ளச்சாராயத்தை தான் காய்ச்சி குடிப்பான் அப்படின்னு சொல்லி, ம். நீங்க கள்ளச்சாராயத்தை காய்ச்சி மேலும் காய்ச்சுங்க, ம். காய்ச்சி குடிங்க, உங்களை யாரு வேணான்ற சொல்றா அப்படின்னு சொல்லி ம். சட்டமன்றத்துல ஒரு திமுகவினுடைய ஒரு மூத்த அமைச்சர், ஒரு மூத்த தலைவர், ம். திமுகவின் பொதுச் செயலாளர், ம். சட்டமன்றத்தின் அவை முன்னவர், ம். தலைவர் கலைஞருடன் அரசியல் களத்தில் இருந்தவர். அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களை படி என்று சொன்னா கூட ஏத்துக்கொள்ளலாம், நீங்கள் குடி என்று சொல்லுகிறார். ம். அதுவும் தமிழக டாஸ்மாக் கடையில் வாங்கி குடிக்காதை, கள்ளச்சாராயத்தை காய்ச்சி குடி அப்படின்னு சொல்றார். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒண்ணும் மக்களை நீங்க குடிக்க சொல்றீங்க, டெய்லி குடிக்கணும். ம். குடிச்சு செத்தா 10 லட்சம் நீங்க தர்றீங்க. ஆமா. ம். இது வரைக்கும் 70 பேருக்கு மேல கொடுத்துட்டீங்க. ஒரு இலக்கோட என்ன பயணிக்கிறாங்க. மனநிலைமையில அவர் அப்படி சொன்னாரு? சும்மா ஜோக்குக்காக சொன்னாரா, இல்லாட்டா உண்மையாவே வந்து சொன்னாரா? என்னால தெரியல புரிஞ்சுக்க சார். முடியலையே. என்ன அதாவது துரைமுருகன்? டாஸ்மாக் ஆ. டாஸ்மாக் கடையில போய் சரக்கு குடிக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது, ம். உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ம். இருக்கும் சூழ்நிலையில ம். ஒண்ணு சரக்கா வாங்கி குடிக்கிற ஆளுக்கு தான் கிக்கு இருக்கா கிக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ம். ஒருவேளை நம்ம அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் டெய்லி டாஸ்மார்க்ல வாங்கி குடிப்பாரு நினைக்கிறேன். அவர் குடிச்சு பார்த்துருக்காரு, கிக்கு இல்ல. ஆ. என்னடா ஒரு போதை ஏற மாட்டீங்கடா, நானும் எத்தனை உன்சரா குடிக்கிறேன், போதை ஏறல போல அவருக்கு. ம். அதனால என்ன பண்றது, வெளிப்படையா முதல்வர்கிட்ட சொல்ல முடியல, தம்பி நீங்க விக்கிற சரக்குல கிக்கு இல்ல ம். அப்படின்னு சொல்லி ஓப்பனா உடைச்சு சட்டமன்றத்துல இன்னைக்கு பேச வேண்டிய சூழல் இருக்கு. அதாவது ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காண்டி? இந்த நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும், நல்ல ம். சட்டங்களை கொண்டு வரணும். பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தால் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், ம். ஒரு தொழில் முதலீடு செய்வார்கள். நம்ம படித்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. சமீபத்தில் கூட கைப்பெண்கள் மாநாடுன்னு சொல்லி தமிழகத்தில் போதை பழக்கத்தால், குடிப்பழக்கத்தால் கணவனை இழந்த பெண்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. ம். அதுல அதிக அளவில் டாஸ்மாக் கடையில் விற்கக்கூடிய மதுபானத்தை குடித்து பல பேருடைய கணவர்கள் இறந்து இருக்கின்றார்கள். ஓகே. ம். குறிப்பா பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டிலும் சரி, தென் தமிழகத்திலும் சரி, ம். ஊரு ஊருக்கு டாஸ்மாக் இருக்கு சார். இந்த சரி. டாஸ்மாக்னால ஒரு குறைந்த வயதிலேயே அவங்க திருமண வாழ்க்கையில செஞ்சு வச்சிருக்காங்க. கிராமங்கள்ல எல்லாம் நீங்க ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ சரி. அந்த நடைமுறை
தொன்று இன்று வரை இருக்கு. ம் முன்னாடி வந்து ஒரு +2 முடிச்சோட திருமணம் முடிச்சு வைப்பாங்க. இப்போ ஒரு கல்லூரி முடிச்சோட திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஆமா இதுல என்ன கவனிக்கப்பட வேண்டியதுன்னா, அவர் குறைந்த வயதிலே போதைக்கு அடிமையாயிடுறாரு. ம் அவருக்கு வந்து ஒரு கை குழந்தை இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு போதைக்கு அடிமை இறந்து போயிடுறாரு. ம் இப்போ அப்ப அவங்க ஒரு திருமணம் ஆகி ஒரு இல்லற வாழ்க்கையை சரியா வாழ முடியுது இல்ல. ஒரு மிஞ்சி போனா 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ அந்த கணவரோட வாழ்ந்து அவங்க விதவையா மாறிடுறாங்க. ம் இதுக்கு என்ன காரணம்? டாஸ்மார்க் தான். ம் ஒண்ணு டாஸ்மார்க்க ஒழிக்கணும், இல்ல டாஸ்மார்க்க குறைப்பதற்கு என்ன வழி என்றுதான் ஒரு மூத்த அமைச்சர், ஒரு அவை முன்னவர் ம் பேசியிருக்க வேண்டும். நிச்சயமா அதை இதுல விட்டுவிட்டு பிரைஸ் கொஞ்சம் அத விலையை கொஞ்சம் கம்மி பண்ணணும். விலையை கூட கம்மி பண்ணிருக்கலாம். ஆமா விலையை கூட கிக்கு கம்மி இல்லைன்னா பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு இனோவேட்டிவா ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். ஒரு ஆக்கப்பூர்வமா ரேஷன் ஒண்ணு கடை கொண்டு சொல்லலாம். வாங்கப்பா, நாங்க ரேஷன் கடையில அரிசி ஃப்ரீயா தரோம், என்ன ஃப்ரீயா தரோங்கிற மாதிரி ஒரு சரக்கு பாட்டில் ஃப்ரீயா தரோன்னு சொல்லி கொடுங்க. ம் நீங்க எதுக்கு தனியா டாஸ்மாக் கடை நடத்திக்கிட்டு ரேஷன் கடையிலே ஒரு மூலையில அதையும் வச்சு வித்துடலாமே, அதான் நுகர்வோர் கடை மாதிரி. ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி கூட ஏதாவது ஒண்ணு பேசியிருந்தா கூட நம்ம வந்து சரிப்பா ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு, ஏதோ ஒண்ணு இப்படி இப்படி இல்லைன்னா அப்படி அப்படி இல்லைன்னா இப்படி அப்படின்ற மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போதை பத்தல உங்களுக்கு வந்து கிக்கு பத்தல அதனாலதான் போயிட்டு குடிக்க போறாங்க அப்ப அப்படின்னு. அதிக அளவுல வேதிப்பொருள் சேர்க்கணும் போல சார். அதிக அளவுல வேதிப்பொருள் சேர்த்தா தான் போதை ஏறும் போல. ம் அதனால ஒரு தமிழக அரசு வரலாற்றிலே இது போன்ற ஒரு அமைச்சர் மதுபானத்தில் கிக்கில்லை என்று சொல்லுவது இதுதான் முதல் முறை. ஓகே நீங்க தமிழ் வளர்த்த மதுரையில பெண்களுக்காக ஒரு மதுபான கடையை திறக்கிறீங்க. மதுரை என்றாலே மொழியை காத்தவர்கள், தமிழை வளர்த்தவர்கள், கோயில்கள் நிறைந்த பூமி. ம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பூமியில போய் மதுபான கடையை பெண்களுக்காக திறக்கிறீங்க. நீங்க என்னத்த நீங்க இந்த தமிழகத்துல 3 ஆண்டு கால ஆட்சி கொண்டு வந்தீங்க? அந்த 3 ஆண்டு கால ஆட்சி எப்படி நடத்துனீங்க? ம் ஏதோ மக்கள் தெரியாம உங்களுக்கு எல்லாம் ஒரு 40 தொகுதி ஒரு வெற்றியை வேற கொடுத்துட்டாங்க. ம் 40 தொகுதி வெற்றியை பெற்று இல்ல நீங்கள் வந்து 40 தொகுதி வெற்றி இதுவரைக்கும். ஏன் பெற்றாங்க அப்படின்னா வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு போய் கிடக்குது இல்ல, அதனால உங்களுக்கு வெற்றி ஆமா, வந்துருச்சு அதாவது 40க்கு 40. ஒண்ணு திமுக 40 தொகுதி ஜெயிப்பதற்கு முக்கிய காரணம் எதிர்க்கட்சியோட பலவீனம், அவ்வளவுதான். எதிர்க்கட்சியோட கூட்டணியோட ஒரு தொய்வு. ம் அதிமுகங்கிறத வந்து நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி ஒரு 6-7 பிரிவா போயிடுச்சு. ஆமா எடப்பாடி தலைமையை இதுவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கரெக்ட். அப்ப அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் சிதறி விட்டது. ஒன்னு பாஜகவுக்கு போயிருச்சு, ஒன்னு நாம் தமிழருக்கு போயிருச்சு, வடக்க பாமகவுக்கு போயிருச்சு, சில சாதி அமைப்புகள் சுயேட்சை நிற்கும் போது அவங்களுக்கு எல்லாம் போயிருச்சு. ம் அப்ப பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்க? எடிபிக்கு போடுற ஓட்டு திமுகவுக்கு போடுறா, இல்ல ம் பிஜேபிக்கு போடுறா, இல்ல நாம் தமிழருக்கு போடுறான்னு சொல்லி பிரிச்சு பிரிச்சு போட்டாங்க. ஆமா அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியால் தான் திமுக ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது. ஆனால் இல்லைன்னா நிச்சயமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கண்டிப்பா யாருக்குமே சப்போர்ட் கண்டிப்பா பண்ணலனாலும் பாதி பாதியாவது வந்திருக்கும். திமுக கூட்டணிக்கு ஒரு பாதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பாதி. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா 40-40 வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அந்த ஒரு ஒரு கூட்டணி இல்லாததுனால, ஒரு கட்டமைப்பு இல்லாததுனால வந்து ஓட்டுகள் எல்லாம் சிதறிடுச்சு. அவ்வளவுதான். பட் எதிர்க்கட்சியோட இருந்தாலும் சொல்லுங்க. எதிர்க்கட்சியோட பலவீனத்தினாலதான் திமுக ஜெயிச்சது சார். ஆமா சரி, நம்ம டாபிக் விட்டு எதிர்க்கட்சி வெளியே போக வேண்டாம். டாபிக் விட்டு வெளியே போக வேண்டாம். இந்த டாபிக்கை வந்து நம்ம வந்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து இவரை வந்து இம்மீடியட்டா வந்து பதவி விலக சொல்றது தானே கரெக்டா இருக்கும். ஏன்னா கண்டிப்பா 66 பேர் இன்னைக்கு இறந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கிற தமிழ்நாடே வந்து பார்த்துட்டு இருக்கு. என்ன கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க, இந்த 66 பேர் இறந்து இருக்கிறாங்களே இது இவங்களுக்கு வரைக்கும் வந்து 66 பேர் இறந்திருக்காங்க. இதுல குறிப்பா 6 பெண்கள் இறந்திருக்காங்க. ம் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில கூட 7 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்காங்க. இன்னைக்கு மாலை மாலை மலர் பேப்பர் பாத்தீங்களா? ஆ மாலை மலர் பேப்பர்ல ஒரு தன்னுடைய தந்தைக்கு மகன் விஷ சாராயம், அதாவது சாராயத்துல விஷத்தை கலந்து கொடுத்து கொண்டிருக்கான். ம் எதுக்காண்டி? 10 லட்சம் ரூபா செத்தா 10 லட்சம் ரூபா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பெத்த தந்தைய மகன் சாராயத்துல விஷம் கலந்து கொடுத்து ம் மதுபானத்துல கொடுத்து இறந்திருக்காப்ல.
பாருங்க. கேட்டா என்ன சொல்றேன், எங்க அப்பா கலாச்சாரம் கூட செத்து போயிட்டாரு, எனக்கு 10 லட்சம் கொடுங்க. ம். அப்ப நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்துறது பொதுமக்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி. குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம், ம். விபத்துல செத்தா 2 லட்சம், பட்டாசு வெடித்து செத்தா 3 லட்சம். இப்படி இறப்புக்கு வந்து ஒரு பணத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறது அரசு. ம். இங்க தமிழகத்தில் பணிபுரியக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில், ஒப்பந்த அடிப்படையில் எத்தனையோ தொழிலாளர் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆமா. அவங்களுக்கு சரியான ஊதியம் உங்களால கொடுக்க முடியுதா? ம். இல்ல அட்லீஸ்ட் உங்களால ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியுதா? ம். அவங்களுக்கு ஒரு டிஏ கிடையாது, மெடிக்கல் அலவன்ஸ் கிடையாது, எது இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா நீங்க குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க. யாருடைய காசை வச்சு கொடுக்குறீங்க? மக்களுடைய வரி பணத்தை வந்து நீங்க எப்படியெல்லாம் சூறையாடுகிறீர்கள் என்பதற்கு இந்த கள்ளக்குறிச்சியில் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுப்பது வந்து மிக 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 கேலிக்கூத்தான விஷயம், ஒரு கேவலமான செயல். நீங்க வட மாநிலத்தில் போய் பாருங்க, எந்த அரசும் குடித்து செத்தவர்களுக்கு காசு தருவதில்லை. ம். அது அவர்களுடைய தவறு. செத்தா செத்து தூக்கி போட்டு போயிட்டே இரு. நாங்க பணம் கொடுக்க முடியாது, இழப்பீடு நாங்க எதுக்கு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. ம். இவங்க என்ன பண்றாங்க, நாங்க வீதி வீதிக்கு டாஸ்மார்க் வச்சிருக்கோம், உங்களாலதான் எங்களுக்கு வருமானம் கிடைக்கி, நீங்க குடிச்சுச்சா நான் உனக்கு 10 லட்சம் தர்றேன்னு சொல்லி ஒரு அவாண்டமா கள்ளக்குறிச்சி விவகாரத்துல வந்து அந்த மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் ஈரோடு முத்துசாமி இதுவரைக்கும் பதவி விலகவில்லை. ம். இந்த 67 பேர் இறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தில் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து யாராவது பேசினாங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, பாமகவை குறை சொல்றாங்க. பாமகவுக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு என்னங்க சம்பந்தம் சொல்லுங்க. ம். இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன சொல்றாரு, அவரும் பாமக தான் இதுக்கு காரணம், பாமக அரசியல் பண்றாங்க, ம். அவங்களுக்கு வேற வழி இல்ல, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை வச்சு அவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ம். ஒரு பிற கட்சியின் மீது குறை சொல்வதைத்தான் திமுக தொடர்ந்து செய்து வருகின்றது. ம். நான் என்ன சொல்றேன், ம். கள்ளக்குறிச்சியில ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது, நீங்க திமுக எதிர்கட்சி இருக்கும் போது என்னென்ன நாடகம் போட்டீங்க. ஆமா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை ஒழிப்போம், நாங்கள் முதல் கையெழுத்து போடுவோம், வீதி வீதிக்கு டாஸ்மார்க்கை குறைப்போம், அதிமுக ஆட்சியில் தான் அதிக அளவில் விதவைகள் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொன்னீர்களே. ம். அப்படி பேசிய உங்களுடைய சகோதரி கனிமொழி எங்கே போனார்? ம். எங்கே போனார் சொல்லுங்கள். தன்னுடைய சொந்த ஊர் கலிங்கம்பட்டியில என்னுடைய தாயார் தலைமையில் மதுவான கடையை அடித்து நொறுக்குவேன், மதுவான கடையை நான் இல்லாம ஆக்குவேன் என்று சொல்லி விளக்கமிட்ட தலைவர் வைகோ எங்கே? ம். வைகோ எங்கே போனாரு? அவருக்கு ஒரு மயனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தவர்னா அவர் ஆஃப் ஆயிட்டார். அவர் திமுக ஐக்கியம் ஆயிட்டார். ம். மயன் எம்பி ஆகணும் ஆசைப்பட்டாரு, மயன் எம்பி ஆயிட்டாரு. ம். அவர் வாயை பேச மாட்டேங்காரு. தமிழகத்தில் பூரண மதவிலக்கை கொண்டு வரன்னு சொல்லி நடவயணம் மட்டும் நடந்தா போதுமா சொல்லுங்க. ம். நடபயணம் நடந்தையில இன்னைக்கு 70 பேர் செத்து கிடந்தையா, நீங்க போய் பார்த்தீங்களா? வைகோ எங்கே போனார்? திருமாவளவன் ஏன் போல? திருமாவளவன் சும்மா போய் பேருக்கு போய் பார்த்துட்டு வந்து நாடகம் என்ன நாடகம்? இல்ல இன்னைக்கு அதான் அவங்க எத்தனை பேர், எத்தனை சமூக ஆவலர்கள், கோவன்ல இருந்து சூர்யால இருந்து திருமாவளவன்ல இருந்து திருமாவளவன் காந்தி திருமாவளவன் இருந்தாலும் சித்தார்த்ல இருந்து எத்தனை பேர் வந்து அதிமுக பீரியட்ல வந்து சார், நீங்க தமிழகத்தை பொறுத்த மட்டுக்கும் திராவிட சித்தாந்தம், இடதுசாரிகள் பாசிசத்தை ஒழிக்கின்றோம், நாங்கள் வந்து பாசிசத்தை முழுமையாக ஆதரிக்கிறோம் என்று பேசக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள், திராவிட அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் எல்லாம் திமுகவுக்கு நேரடியாக ஆதரவளித்துக் கொண்டு திமுக செய்யும் அனைத்து தவறுகளையும் உறுதுணையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே எதிரி மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி மட்டும்தான். அவர்கள் பாரதிய ஜனதா மட்டும்தான் குறை சொல்வதை போக்க வைத்திருக்கிறார்கள். இன்று தமிழகத்தில் 70 பேர் இறந்தாங்களே, அவங்கள பத்தி எல்லாம் பேசுவாரா? இந்த மதுரையில ஒரு எம்பி இருக்காரு, இன்னொரு எழுத்தாளர் எழுதின கதையை காப்பி அடிச்சவர் யாரு? இந்த சு வெங்கடேசங்கிறவர். ஒரு பிரபலமான அவர் பேர் சொல்ல விரும்பல. அவருடைய கதையை இவர் காப்பி அடிச்சு இவர் அவார்டு வாங்கிட்டார். அவர்ல எங்கே உணர் வீரவசனம் பேசுவார். பிரதமர் ஒண்ணு பேசிட்டா உடனே பேசுவார், இப்படி குதித்தெளிந்து விடுவார், புரட்சிகர பேச்சாளர் என்பார். ஆனா அவர்ல எங்கே உணர்வு? எதுவுமே பேசலையே.
அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கள்ளச்சாராயத்தை காட்சிக்க குடிச்சு அவரு என்ன மாசு என்ன சொல்றாரு? அவங்கள வந்து திருத்த முடியாது. திருத்த முடியாதுன்னா போதை மறுவாழ்வு மையம் எதுக்கு? ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலையும் திருத்த போதை முடியாதுன்றது வந்து ஒரு ஒரு அதாவது போதைக்கு அடிமையானவர்கள் அவங்க. ஆனா அதுக்காக கள்ளச்சாராயம் வந்து கவர்மெண்ட்ல வந்து தெரியாம விக்கிறாங்கன்னா அது யாருக்கு பொறுப்பு? ஓகே, அவங்க போதைக்கு அடிமை ஆயிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க டாஸ்மாக்ல போய் குடிக்கட்டும். அட்லீஸ்ட் ஆமா. உயிரோடவாது இருப்பாங்க இல்லையா? இனி கள்ளச்சாராயத்தை வந்து ஊக்குவித்து அது ஒரு கொடி கட்டி பறக்கிற ஒரு பிசினஸ் மாதிரில இருக்கு. அதுதானே தவறுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சார் இவங்க 10 லட்சம் இழப்பீடு கொடுத்ததே ஒரு முற்றிலும் தவறு. ம். நீங்க 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இறந்து வைத்தியா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு தூக்கி அடக்கம் பண்றான்னு சொன்னா எவனும் குடிச்சிருக்க மாட்டான். ம். இவங்க கலாச்சாரம் கொடுத்து இறந்தவர்களுக்கான ஒரு இழப்பீடு நிதியா 10 லட்சம் அறிவிச்சதே தப்பு. அப்ப என்ன பண்ற அந்த அறிவிப்பு அறிவிச்சு வரணும் இறப்பு எண்ணிக்கை என்ன அதிகரிக்குது. ம். 10 லட்சம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காதா? இவன் இருந்து என்ன பண்ண செத்து தொலைய மாட்டீங்க, செத்தா நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கும்டான்னு சொல்லி அந்த பெண்கள் என்ன சொல்றாங்களாம், அந்த கலாச்சாரம் கொடுத்து இறந்தவருடைய மனைவி இப்ப ஒரு உயிர் இவன் இருக்கிறதுக்கு செத்து போனா கூட நான் 10 லட்சம் கிடைக்குமாப்பா, நம்ம அதை வச்சு பிழைச்சிக்கிறலாம்னு சொல்லி அவங்க குடும்ப உறுப்பினர்கள் நினைக்கிறாங்க. ம். ஓகே. ம். சரி சார், முதலமைச்சர் ஏன் என்ன கள்ளக்குறிச்சியை போகாம இருக்காரு? அதான் அதுதான் வந்து இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. முதலமைச்சர் ஏன் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போய் மக்களை வந்து கொஞ்சமாவது போய் பார்த்து அரவணைச்சு சரி தவறு நடந்து போச்சுன்னு சொல்லியிருக்கலாமே. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, இது எதிர்கட்சிக்காரர்கள் வேண்டுமென்றே எங்கள் அரசு மீது குறை சுமத்துகிறார்கள், ம். எங்களுக்கு சட்டமன்றத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. சட்டமன்றத்துல நீங்க என்ன பேசுறீங்க? ஒரு அமைச்சர் எல்லாம் பேசுறாரு, எங்க தொகுதியோட அமைச்சர் ராஜகண்ணப்பன். ம். அவர் வந்து சொல்றாரு, காங்கிரஸுக்கு ஜெயிக்கிற தொகுதியா கொடுத்துட்டோம், திமுகவுக்கு தோக்குற தொகுதியா கொடுத்தோம், ஆனா எப்படி நாங்க ஜெயிச்சிட்டோம். அவருக்கு சில ஆதங்கம் இருக்கு, அந்த ஆதங்கத்தை வச்சு அவரு புலம்புறாரு சட்டமன்றத்துல. என்ன செய்யறது? ம். எல்லா வாரிசுகளையும் எம்பி ஆக்கியாச்சு, நம்ம வாரிசு எம்பி ஆகாம போச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்கு. சரி. ம். அது நல்லாவே தெரியுது. ஆனா கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசினார்கள்? விடுதலை சிறுத்தையில் வீரவசனம் பேசக்கூடிய அந்த ஆளூர் ஷா நவாஸ் அவர் ம். எங்க போனார் சொல்லுங்க? ம். சிந்தனை செல்வன் சொல்லி பேச்சில் மட்டும் சிந்தனை இருந்தா போதுமா? இந்த மக்கள் எல்லாம் குடிச்சு செத்தார்களே, அதில் உங்கள் சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமா. ம். அவர்களுக்காண்டியாவது நீங்கள் குரல் கொடுக்க வேண்டாமா? இங்க இறந்தவர்கள்லாம் யாரு? பழங்குடியினர், ஒரு பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே குடிச்சு இறந்துருக்காங்க. நிச்சயமா. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுவுமே பேசாம நாங்க வந்து திமுக என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் என்று சொன்னால் இது மக்களை ஏமாற்றும் செயல், ஒரு கேலி கூத்தான செயல். நிச்சயமா. ஓகே, ரைட். ஒண்ணு, சொல்லுங்க. இன்னைக்கு சார் அமைச்சர் சட்டமன்றத்துல மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதான்னு சொல்லி ஒண்ணு அமல்படுத்திருக்காங்க. ம். அதுல கள்ளச்சாராயம் வித்து இது பண்ணால் ஆயுள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அவதாரம்னு சொல்லியிருக்காரு. ம். ஓகே. ம். சரி, ரைட்டு, ஏத்துக்கிறோம். டாஸ்மார்க்கை நீங்க எத்தனை கடை குறைப்பீங்க அதை சொல்லுங்க. ம். பூரண மதுவிலக்கு கொண்டு வர்றது உங்களோட இலக்குன்னு சொல்றீங்க, அதை அமல்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் மிஸ்டர் வெள்ளை. நன்றி நன்றி சாமி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.